ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கர்ட் லேடிஸ் ஃபிங்கர் கிரேவி. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், கரம் மசாலா, மிளகுத்தூள், பெப்பர், ஜீரகம், மஞ்சத்தூள், வெங்காயம், தயிர், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல வெண்டைக்காயை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பேன் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் நீட்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட் டிஷ்ஷை நம்ம கர்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால வெண்டைக்காய் பொடிசாகவும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். எப்படி வேணும்னு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. நான் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் இந்த வெண்டைக்காய் கட் பண்ண வெண்டைக்காவை சேர்த்துக்கிறோம். இதில் இன்னும் எண்ணெய் சூடாகலை. ஸோ இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ஸோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். முதல்ல இதை ஃப்ரை ஆகுது எண்ணெயில். எப்போவுமே வெண்டைக்காய் பண்ணும்போது எண்ணெய் போட்டு முதல்ல தனியாக ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பிசுப்பு போயிடும் நம்மளுக்கு. ஈவன் நீங்கள் வெண்டைக்காய் சாம்பார் பண்ணிங்கன்னாலும் வெண்டைக்காய் குழம்பு பண்ணிங்கனாலும் முதல்ல இந்த மாதிரி எண்ணெயை போட்டு வெண்டைக்காய் மட்டும் வறுத்துக்கணும். ஸோ ஆக்சுவலாக வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா சுகருக்கு ரொம்ப நல்லது, சுகர் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதனால் வெண்டைக்காய் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்க சொல்கிறாங்க சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இது இந்த கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி, ரோட்டி, பரோட்டா இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கீ ரைஸ், ஜீரா ரைஸ் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் இதை அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆயில் நல்லா வெண்டைக்காய் கொஞ்சம் ஃப்ரை ஆகுது. ஸோ இதோட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இன்னொன்று என்ன பண்ணலான்னா வெண்டைக்காய் காலையில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா பொடிசாக கட் பண்ணணும். கட் பண்ணி வச்சா அது ஒரு மாதிரி பிசுப்பாக இருக்கும்னா கட் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பரில் ஆற வச்சுடுங்க. ஸோ அந்த தண்ணி எல்லாம் ஈரிடும். காலையில் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். அந்த பிசுப்பு இல்லாமல் இருக்கும். ஃப்ரைக்கெல்லாம் ரொம்ப நல்லா சூட் ஆகுது. ஸோ இதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக காரம், மிளகுத்தூள், கொஞ்சமாக சால்ட், இதில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட். ஸோ இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு உண்டான அந்த கிரேவி வேணும் இல்லையா? ஸோ அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எதுவுமே போடுறது கிடையாது. இதில் நம்ம தயிர் தான் யூஸ் பண்ண போகிறோம். தயிர் 1 கப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சீரகத்தூள்,
இதில் வந்து மிளகாத்தூள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் மஞ்சத்தூள், இதோட இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃப் குக்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில். ஸோ இதே பேனில் நம்ம இப்போ வந்து எண்ணெய் போட்டு திருப்பி வந்து தாளிச்சிக்கணும். இப்போ வந்து இந்த கார்லிக் வச்சுருக்காங்க. கார்லிக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகா, ஜீரகம். ஸோ இந்த மாதிரி தயிர் போட்டு பண்ணுற குழம்பு இது வந்து நார்த் இந்தியன் டிஷ் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம தாளிக்கும் போது கடுகு போட தேவையில்லை. ஸோ ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம். பூண்டு வந்து பொடிசாக நறுக்கிக்கலாம். ஸோ நம்ம குக்கிங் பண்ணும்போது எதுவுமே வந்துட்டு எது உடம்புக்கு நல்லதோ அது வந்து சேர்க்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாக ஃபுட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக ஃபுட் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். ஸோ பூண்டு வந்து வாயுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ என்ன பண்ணாலும் கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஜீரகம் வந்து டைஜஷனுக்கு நல்லது. ஸோ அதனால் தாளிக்கும் போது கடுகு சீரகம்லாம் எதுக்கு போட சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் இன்டைரக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு உள்ளே போகும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஜீரகம், அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய் வந்து நல்லா கீறிட்டு போடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. ஜாஸ்தியாக வேணான்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம். கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும். கொஞ்சம் வந்து பூண்டு வந்து வெந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கணும். ஸோ இது வந்து டிஷ் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாங்க. எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்கன்னா 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் இது பேச்சுலர்ஸ் கூட நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த இதாகிடுச்சு, இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் வந்து இதில் போடுறேன். இதில் போட்டு நல்லா ஒரு கொதி விடணுங்க. கொதி விட்டால் நல்லா எண்ணெய் நல்லா விடும். அப்போ வந்து கிரேவி நல்லா செட் ஆகிடும். இதில் கொதிக்கு முன்னாலேயே நம்ம வந்து இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதுவும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் இந்த கேர்டு இதோட புளிப்பெல்லாம் அதில் வந்து சேரும். ஸோ இதை நல்லா நம்ம ஒரு கொதிக்க விட்டுடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்த கேர்டு வெண்டைக்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள்.
இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்ட உடனே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நான் இதை சர்வ் பண்ணிக்கலாம். கர்ட் லேடிஸ் ஃபிங்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.